ஞான வேலை அவன் வச்சுட்டு இருக்கிறதுனால தான் நான் ஞான தண்டாயுத பாணியா மாறினான். புரியுதுங்களா? அப்ப அந்த வேல் வழிபாடு அப்படின்றது வந்து பாருங்கம்மா ரொம்பவே சிறப்பு. இன்றளவும் வந்து பாத்தீங்கன்னா பல ஸ்தலங்கள்ல கர்ப்பகிரகங்கள்ல முருகனோட ரூபமல்லாது வேலை வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய ஸ்தலங்கள் எத்தனையோ இருக்கதான் செய்யுது. அந்த வேலினோட விசேஷமே ஒண்ணு இருக்குமா. அது என்ன அப்படின்னா, சூரபத்மனை வதைக்க அதுக்குள்ள வர ஒரு வரலாறு நம்ம போனோம் இல்லைங்களா? நீங்க கேள்வி கேட்டுட்டீங்க, வரலாறு மக்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? முருகனுக்கு 6 முகத்தான் 12 கரத்தான் நமக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த 12 கரத்துலயும் 11 கரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்கள் இருக்கு. 11 கரங்கள்லயும் ஒரு கை மட்டும், ஒரு கரம் மட்டும் காலியா இருக்கு. அப்ப தேவேந்திரனுக்கு ஒரு பயம். ஐயோ, இவன் சிவ குடும்பத்து மைந்தனாச்சே, இந்த கருணை அப்படின்றது இவங்களுக்கெல்லாம் ஊற்றெடுக்குமே, அவன் இவன் வந்து காலை பிடிச்சிட்டான், சூரபத்மன் காலை பிடிச்சிட்டான் அப்படின்னா இவன் வந்து அவனுக்கு வரம் கொடுத்துட்டு வந்துட்டான்னா என்ன பண்ண முடியும்? அடுத்து அவன் தேவேந்திரனோட இந்திர பதவி மேலே தானே கையை வைப்பான் அப்படின்னு பயப்படுவான். பயந்ததை ஈசன் புரிஞ்சுப்பான். ஈசன் அந்தர்யாமி, நீ கேட்டதை கொடுப்பான், கேட்க நினைக்கிறத கொடுப்பான், கேட்க மறந்ததையும் கொடுப்பான். அதுதான் பரமேஸ்வரனோட ஒரு கருணை அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஈசன் என்ன நினைக்கிறான், தேவேந்திரனோட மனக்குமுறலை புரிஞ்சுட்டு உலகத்துல இருக்க அத்துணை ஆற்றல்களையும் 14 லோகத்துல இருக்க அத்துணை ஆற்றல்களையும் ஒருங்கே இணைக்கிறார். ஒருங்கே இணைச்சு ஒரு அதி பிரகாசமான ஒரு ஆயுதத்தை உற்பத்தி பண்றார். அந்த ஆயுதத்தினோட பிரகாசம் எப்படி இருக்கு அப்படின்னா, 1000 சூரியன்கள் ஒருங்கே இணைந்தது போல ஒரு பிரகாசம். அந்த பிரகாசத்தோடு கூடிய ஆயுதம் எது அப்படின்னா அதுதான் வேலாயுதம். அந்த வேலாயுதத்தை அவர் வந்து உற்பத்தி பண்றார், அதாவது வேலாயுதத்தை உருவாக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். உருவாக்கி அதை அவரே முருகன் கையில கொடுக்கறது இல்லை. முருகன் கையில கொடுக்காம என்ன பண்றாரு, அம்பிகை கிட்ட கொடுக்குறாரு. தேவி இந்த வேலை சக்தி வேலாக மாற்றி நீ முருகனிடம் கொடு அப்படின்றார். அப்ப அம்பிகை தன்னுடைய சக்தியும் ஒருங்கே அந்த வேலோட இணைத்து சக்தி வேலாக மாற்றி முருகனிடம் கொடுக்குறார். அதனாலதான் அம்பிகை தான் வந்து முருகனுக்கு வேல் கொடுத்தா அப்படின்ற ஒரு வரலாறு உண்டு. புரியுதுங்களா? அப்ப வேலை கொடுக்குறா. அதனால வந்து பாருங்க, யார் ஒருத்தர் முருகனை வழிபாடு பண்ணாலும் சரி, வேலை வழிபாடு பண்ணாலும் சரி, அதனுடைய பலன் அப்படின்றது முழுக்க கிடைக்குமா. ஆனா என்ன, வேல் அப்படின்றது ஒரு ஆயுதம் இல்லையா? வேலை வழிபாட்டு ஒரு விஷயமா மாத்திரம் அப்படின் போது கண்டிப்பா அதுக்கு மேல ஒரு எலுமிச்சம்பழம் அப்படின்றது சொருகி வைக்கணும். அந்த எலுமிச்சம்பழம் சொருகி வைக்கிறது அப்படின்றது வேல் ஒரு அழிக்கும் ஆயுதம், அதை காக்கும் பொருளா மாற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த எலுமிச்சம்பழம் சொருகி வைக்கிற ஒரு தாற்பயமும் இருக்கு. அதுக்கும் மேல வந்து பாருங்க, பரமேஸ்வரன் மேருகிரி மலையை வந்து பாத்தீங்கன்னா தன்னோட வில்ல வச்சிருக்கானா. ஆனா முருகப்பெருமான் மேருகிரி மலையை தன்னுடைய வேலுக்கு மேல ஒரு சின்ன எலுமிச்சம்பழமா, ராஜகனியா, ஜம்புவீர கனியா வச்சிருக்கா அப்படின்றது தாற்பயத்துக்காகவும் அந்த வேல் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை